வாங்க வாங்க, ஜெனிஃபர் லோபேஸோட காதல் விவகாரங்கள் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். கிளேர் பேட்டர்சன் அவங்க கணவன் காரட் செக்ரட்டரி கிட்ட கள்ளத் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறத பிடிச்சிட்டு அவனை வீட்டை விட்டு ஓட்டியாச்சு. அவங்க ஃப்ரெண்டு விக்கி கிளேரை சப்போர்ட் பண்ணி அந்த கள்ளக்காதல்காரனை விட்டு பிரி சொல்லி உசுப்பேத்தரா. காரட் அவங்க மகன் கேவின் பிறந்த நாளுக்கு டின்னர்ல வந்து அவனுக்கு ஒரு பேய் மிஷின் கொடுக்கிறான். பிறகு மீன்பிடிக்க போக கேவின் கிளேரை கூப்பிடுறான். ஆனா அது காரட் கள்ள தொடர்பு வச்ச சான் பிரான்சிஸ்கோ ட்ரிப் முடிஞ்சிட்டுதான். கிளேர் காரட்டோட கள்ளத்தனத்தால கடுப்பா இருக்கிறா. கேவினை அவன் அப்பா கூட மட்டும் போக விடுறா. ஒரு நாள் கேவினுக்கு அலர்ஜி டாக்டரை பார்க்க போறப்போ கேரேஜ் டோர் கிளம்பல. அப்ப நோவானு ஒரு அழகான ஆளு வந்து டோரை திறந்து கொடுக்கிறான். ஜெனிஃபர் லோபேஸ் உடனே யுபர் பிடிச்சு போகணும். இவன் வீல் சேரில இருக்கிற சான்போர்ன்னு ஒருத்தரோட மருமகன். ஸ்டான்லி மாதிரி இருக்கான். நோவா கேரேஜ் டோர் சரி பண்ண சொல்றான். கிளேர் சம்மதிக்கிறா. கேவினும் நோவா கூட போறான். சேன்ட்போர்ன் கிளார்க் கிட்ட நோவா இன்னும் அவன் அம்மா அப்பா இறந்த துக்கத்துல இருக்கான்னு சொல்றாரு. கடந்த வருஷம் கிளார்க்கு நோவாவை அவள் பொண்ணுன்னு வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹார்ட்வேர் ஸ்டோர்ல நோவா அவனோட ஹைஸ்கூல்ல கெவின் படிக்க போறான்னு தெரிஞ்சு கெவின் சூப்பரா ஆச்சரியப்படுறான். நோவாக்கு 20 வயசுனாலும் சரி, அந்த ஸ்கூல்ல தான் கிளாரும் டீச்சரா இருக்கா. அவன் ஜிஇடி எடுத்துட்டு போக கூடாதா? கெவின் சாமானுக்கு பணம் கொடுக்க போறப்போ அவன் கிரஷான ஆலி கல்லகனை காசாளர் கிட்ட பார்க்கிறான். அவனுக்கு நரம்பு பிடிச்சு போகுது. ஆனா நோவா அவனை ஆலிட்ட பேச சொல்றான். கெவின் ஆலியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நோவா வந்து தன்னையும் அறிமுகம் பண்றான். நோவா போன உடனே ஜேசன்னு ஒருத்தன் நாயகனா இருக்க 3 ஸ்கேட்டர் பசங்க வந்து கெவினை கிண்டல் பண்றாங்க. நோவா ஆலி முன்னாடியே, எந்த உலகத்துல இஞ்சி நிறமுள்ளவன் பீ பாருவான், அவங்க முடி நாறுதா. ஆலி அந்த பசங்களை அங்கிருந்து அனுப்புறா. கெவின் என்னமோ கத்திரிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். நோவா கேரேஜ் டோர் சரி பண்ணி கிளார்க் கிட்ட நன்றி வாங்குகிறான். இரவு விளார் கொஞ்சம் பேய் மாதிரி ஜன்னல்ல நோவாவை பார்க்கிறா. அடுத்த நாளும் நோவா கெவினோட கார் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பண்றா. மம், விளார் நோவாவை எப்படியாவது பிடிச்சுக்கணும்னு பாக்குறா. காரை விட அங்கிள் ஆஸ்பத்திரி போனதும் கேவின் கூட நிறைய நேரம் நோவா கழிச்சான். கிளேர் லஞ்ச் கூப்பிட்டா. விக்கி வந்தா கடையில ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க. அந்த கிச்சன்ல விக்கி நோவா புத்தகம் படிக்கிறத பார்த்து ஏய் இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு சொன்னா. நோவா கேட்டான். உடனே ஹோமர் சிம்சன் டைலாக் சொல்லி புத்தகம் எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். கிளேர் அப்படியே கிறங்கி போயிட்டா. பிறகு நோவா கிளேர் கிட்ட புத்தகம் கொடுக்க போனான். அங்க ஸ்டைலட்டோ பார்த்தான். அம்மா, இத பெண்கள் செக்ஸியா காட்ட போட்டுக்குவாங்க, உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு சாரி மேடம்னு சொன்னான். கேவின் காரட் இல்லாததால கிளேர் வெளியே போக ரெடி ஆனா. ஜன்னல்ல பார்த்தா நோவா அங்க நிக்கிறத பார்த்தா. பேய் பிடிச்ச மாதிரி சட்டன்னு கட்டன் பின்னாடி ஒளிஞ்சிட்டா. நோவா பார்த்தான். இருவரும் அழகாவே இருந்தாங்க. இல்லன்னா இது ரொம்ப கெட்ட விஷயமா இருக்கும். பிறகு டபுள் டேட் போனாங்க. விக்கியுடன் டேட் பின்னாடி கிளேர் கூப்பரை பார்க்கிறாங்க. அடப்பாவி, என்ன ஒரு டூஸ்பேக். கிளாசிக்கல் லிட்டரேச்சர்ல அவளுக்குள்ள பாசத்தை பார்த்து அவளை அவன் அசிங்கப்படுத்துறான். அவள் அவன் கருத்துக்கு எதிரா பேசினாலே பட்டாசு பொண்ணுன்னு கத்துறான். ஜென்னி ஃப்ரம் தி பிளாக் என்னவோ தோணுது. கிளேர் போறப்போ சொல்றா, ஜே.கே. ரவுலிங் கிளாசிக்கல் மேஜர் படிச்சவ, பில்லியனர். ஆனா அவ போய் பரப்புற பைத்தியக்காரி. பின்னாடி வீட்ல இருக்கும்போது நோவா போன் பண்றான். அவன் சமையல்ல கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கான். மசாலா இல்லாம கொதிச்ச கோழி. உதவி கேக்குறான். கிளேர் போய் அவனுக்கு உதவி பண்றா. சாப்பிட்டுட்டு போறா. அது மட்டும்தான் சாப்பிடணும்னு கிளேர் நினைக்கலன்னு எனக்கு தெரியும். நோவா கிளேர் கிட்ட பிடிச்சு போறான். கிளேர் தன்னோட ஆசையை அடக்க முயற்சி பண்றா. ஆனா நோவாவோட அதிரடி தாக்குதலை தாங்க முடியாம கிளேர் இறங்கி வந்துடுறா. அந்த இரவு ரொம்ப அதிர்ச்சியான நிகழ்வு. காலையில எழுந்ததும் கிளேர் ரொம்ப பேசாம போய்விட முயற்சி பண்றா. நோவா கடுப்பாயி சுவர் அடிச்சு கை காயப்படுத்திக்கிறான். கிளேர் அவனை விட்டுட்டு ஓடி போறா. அவன் வீடு, அட சிவப்பு கொடி. ஆனா அவளுக்கு அந்த ஆப்லெக்கோட சிவப்பு கொடிகள் எல்லாம் தெரியலையே. கேவின் காரட் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. கேவின் அவன் அப்பா கொஞ்ச நாள் இருக்கலாமான்னு கிளார்க் கிட்ட கேட்டான். அவளும் சரின்னு சொன்னா. சாப்பாடுல நோவா திடீர்னு வந்தான். கிளார்க்கு பயம். அவசரமா குக்கீஸ் தட்டை எடுத்து வச்சா. நோவா கேட்டான், அவங்க போனப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னியா? விளார் சொன்னா, பயங்கர மழை. நோவா சிரிச்சு, அங்கெல்லாம் நல்லா நனைஞ்சு போச்சு நான். கேவின் குக்கீஸ் கொடுத்தான். நோவா, கிளார்க்கு குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான். சாரி, இந்த சின்ன காமெடிகள் எல்லாம் பேய் கதை மாதிரி இருக்கு. ஸ்கூல் ஆரம்பிச்சது. கிளார்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹெட் மாஸ்டர் வந்தாரு. நோவா உங்க கிளாஸ்ல சேர போறாரு, நீங்க ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி நாரு. நோவா வந்து நின்னான். கிளார்க்கு கன்ஃபியூஷன், கவலை. அவரு கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டா. ஹெட் மாஸ்டர் ஒரு மெயில் காட்டினாரு. நோவாவை அவங்க கிளாஸ்ல மாத்த சொல்லி அனுப்பின மெயில். ஆச்சரியம், அது கிளார் தான் அனுப்பின மெயில். நோவா செஞ்ச வேலைன்னு தெரிஞ்சிச்சு. கிளார் அந்த லெட்டரை வாங்கிட்டா. நோவா கெவின்னு 2 பேர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறாங்க.
ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அங்கேயே நோவா கெவினுக்கு அவன் அப்பா ஏமாத்திட்டாருன்னு மூளைக்குள்ள விஷம் ஊத்துறான். அடேங்கப்பா, அந்த விஷம் சரியா வேலை பண்ணிடுச்சு. கெவின் அவன் அப்பா மேல கொதிச்சு போய் கத்த ஆரம்பிச்சுட்டான் டின்னர்ல. அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க. அடுத்த நாள் ஸ்கூல் ஜிம்ல கெவின் நோவா சந்திக்கிறாங்க. பஞ்சிங் பேக்ல அவன் சீற்றத்தை வெளியேற்ற ஆரம்பிச்சுட்டான். அடேங்கப்பா, அதிகமா உழைச்சிட்டு கீழே விழுந்துட்டான். நோவா அவசரமா கெவினோட எப்பிபெயின் எடுத்து காலிலே குத்தி அவனை காப்பாத்திட்டான். என்ன நாடகம் பாருங்க. பாவம் கெவின். அப்புறம் டீச்சர் லவுஞ்ச்ல விக்கி கிளேருக்கு பூ கொடுக்கிறா. கிளேர் நினைச்சா கேரட் அனுப்பியிருக்கான்னு. உடனே கேரட்டை ஃபோன் பண்ணி நன்றி சொல்றா. ஆனா கேரட்டுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் கிளேருக்கு உண்மை புரியுது. அந்த பூ நோவா அனுப்பினதுன்னு தெரியவர ஜிம்ல நோவாவை சந்திக்கிறா. அப்போ இன்னொரு டீச்சர் அந்த 2 பேரையும் ஜிம்ல பார்த்துடுறாங்க. கிளேர் நோவா மேல அடிச்சு புடிச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறுத்துங்க, எந்த ஹைஸ்கூல்ல ஜிம்ல பாக்ஸிங் ஏரியா இருக்கு? இல்லையே. அப்புறம் இந்த 2 பேரும் மறுபடியும் ஒரு புது ஆரம்பம் பண்றாங்க. கேவினும் அல்லியையும் சினிமாக்கு போக சொல்றான். அல்லி மறுக்கிறா. ஆனா நோவா பின்னால ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அல்லி கேவினை அவங்க பக்கத்துல இருக்க சொல்றா. சாயங்காலம் ஃபால் ஃபிளிங் டேட் முடிஞ்சு காரட் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ காரட் அவளை தொட ஆரம்பிக்கிறான். அவன் காதல் விவகாரத்தால அவளுக்கு கோபம் இருக்கு. கிளாரட் அவனோட முயற்சியை நிராகரிக்கிறா. ஆனா காரட் எதுவும் சொல்லாம விட்டுடறான். அந்த நேரம் நோவா காரட் காரை கிளாரட் வீட்டு முன்னாடி நிக்க பார்க்கிறான். அவனுக்கு கடுமையான பொறாமை. கிளாரட்டோட ரொம்ப ரகசியமான இரவை நினைச்சு பார்க்கிறான். அவனுக்கு அவளை பத்தியான ஆசை தலைக்கு ஏறுது. அவன் கட்டுப்பாட்டை இழந்து கிளாரட்டை எதிர்கொள்கிறான். காலையில கெவின் அவர்களை பார்க்கிறான். என்ன நடக்குதுன்னு கேட்கிறான். கிளாரட் நோவாவிட ஒதுங்கி இருன்னு சொல்றா. அவன் அம்மா அவன் ஒரே நண்பனை பிரிக்க முயற்சி பண்றதுல கெவினுக்கு கோபம். அவன் அம்மாவுக்கு பதிலா நோவாவுடன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூல்ல ஜேசன் அவனையும் அவன் கூட்டாளிகளையும் தாக்க முயற்சி பண்றான். ஆனா இந்த தடவை கெவின் பதிலடி கொடுக்கிறான். அவங்க சண்டையிட போறதுக்கு முன்னாடி நோவா இடையேறுகிறான். ஜேசனை ரொம்ப அடிக்கிறான். லாகரில் அவன் தலையை அடிக்கடி அடிக்கிறான். விக்கி சண்டையை நிறுத்த ஓடி வருகிறாள். ஆனா நோவா அவளை தள்ளி விடுகிறான். பிறகு ஒரு டீச்சர் வந்து சண்டையை நிறுத்துகிறார். ஸ்கூல் வைஸ் பிரின்சிபாலான விக்கி நோவாவை ரொம்ப கடிந்து கொள்கிறாள். அலுவலகத்துல அவன் பழைய ஸ்கூல்ல இருந்து மார்க் லிஸ்ட் வரல்னு சொல்றாங்க. என்ன ஒரு பெரிய பிழை. யார் இந்த படத்தை எழுதினாங்க? விக்கி அவன் கெட்ட நடவடிக்கைக்காக ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்டதை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நோவா விக்கி ஒரு பழைய காய்ஞ்சு போச்சுன்னு சொல்றான். அவனை அடிக்க வந்தா அவன் தடுத்துட்டான். பின்னாடி நோவாவை ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. ஃபால் ஃபிளிங் நாள்ல கிளேர் ஒரு டீச்சர் பாத்ரூம்ல லீக் பார்க்க கேவினை அனுப்புறாங்க. அங்க நோவா எழுதிய மெசேஜ் கிளேருக்கு தெரிய வருது. அந்த பாத்ரூம்ல என்ன மனம் இருக்கும்? அப்போ நோவா இருட்டில இருந்து வெளிவர கிளேர மேல பாயறான். அவனுக்கு ஒரு அடியா கிடைக்குது. கிளேர் அவனை எச்சரிக்கிறாங்க. அவங்களை சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் கிளேர் எழுந்திருக்க நோவா அல்லியோட சேர்ந்து காரியம் பண்றாங்க. அல்லி எப்பவுமே அப்படித்தான். அடுத்த நாள் கிளேர் கிளாஸ் ஓபன் பண்றாங்க. அதிர்ச்சி. மாணவர்களை வெளியே பூட்டறாங்க. சீக்கிரமா ஓடிப்போய் அவளும் நோவாவுமா பண்ணின படங்களை அழிக்க ஆரம்பிச்சா. அத்தனையும் சுத்தம் பண்ணல. ஆனா மேடன் மன்ஹாட்டனில் கிடைச்ச பயிற்சியால ஹெட்மாஸ்டர் சாவி கொண்டு உள்ளே வர முன்னாடி அத்தனையும் சரி பண்ணிட்டா. ஹெட்மாஸ்டர் சிஎலேவ சமீபத்திய விசித்திரமான நடவடிக்கைகள் பத்தி கேட்டார். ஜிம்ல அவளும் நோவாவுமா போட்ட சண்டை பத்தியும் சொன்னாரு. சிஎலே எதுவும் சரியில்லைன்னு சொல்லி தப்பிச்சா. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் காரட் கெவினை காரை எடுத்து போக வச்சான். அவன் அப்பா ஏமாத்தினதுக்கு கெவினுக்கு கடுமையான கோபம். வேகமா காரை ஓட்ட ஆரம்பிச்சான். பிரேக் பழுதாயிடுச்சுன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிட்டான். காரட் உதவியால பெரிய விபத்து தப்பிச்சான். சிஎலே வீட்டுக்கு போனா காரட் கார்க்கு நேர்ந்த பாதிப்பு பார்த்து அவசரமாயிட்டா. டிவியை பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவும் சொல்லல. அவளுக்கு சர்ப்ரைஸ். நோவா அங்கே இருந்தான். கிச்சனுக்கு வந்து படங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சான். அவன் ஒன்லி ஃபேன்ஸ் வீடியோவும் எடுத்திருக்கான்னு சொல்லி சிஎலேவா அவன் வீட்டுக்கு வருமாறு கட்டாயப்படுத்தினான். சாரி இல்லாம சிஎலே போனா. அடுத்த இரவு நோவா வீட்ல நோவா பயங்கரமா சொல்றான். அந்த வீடியோவை அவன் கொடுப்பான்னு. அவளோட அவன் கூட சேர்ந்து தூங்கினா மட்டும். கிளாரா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அவனை பார்த்து கொதிச்சு போய் ஓடி போயிடுறா. இது நம்பவே முடியாத விஷயம். நோவா மாதிரி பையனுக்கு கொட்டி கிடக்குது பொண்ணுங்க. ஆனா அவன் புறநகர்ல இருக்கிற ஜென்னியை தேர்ந்தெடுத்திருக்கான். அடுத்த நாள் கிளாரா விக்னிய கிட்ட போட்டோ காமிச்சு வீடியோ விஷயம் சொல்லி உதவி கேக்குறா. விக்னி உடனே சம்மதிச்சுடுறா. அந்த வீடியோ வெளிச்சத்துல வரவே கூடாதுன்னு உறுதி அளிக்கிறா. அந்த டிரைடப் கமெண்ட் அவளை கொதிக்க வச்சிருந்தது தெரியும்ல. அதே நாள் மாலை கிளாரா வீட்டுக்கு போனா நோவா காத்திருக்கான். காரை ஓட்டுறது விக்னின்னு பார்த்து அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். கிண்டலுக்கு ஆளாயிட்டான்னு புரிஞ்சு அவன் வேகமா லாரியை திருப்பிக்கிறான். உடனே விக்னி கிளாராவை போன் பண்றா. கிளாரா நோவா வீட்ல இருக்கா. நோவாவுக்கு எல்லாமே தெரியும்னும் 5 நிமிஷத்துக்குள்ள வீடியோவை டெலீட் பண்ணணும்னும் சொல்றா. தேடி பார்க்கும் போது நோவா வச்சிருந்த மறைக்கப்பட்ட கேமராவை கண்டுபிடிக்கிறா. பின்னாடி நூற்றுக்கணக்கான போட்டோஸ் அவளோட படங்கள் இருக்கிற அறையை கண்டுபிடிக்கிறா.
லேப்டாப்பை கண்டுபிடிச்சு வீடியோவை டெலீட் பண்றா. அங்க தி பிராக் என்னமோ இருந்துச்சு. சாரி, இந்த கதையின் சாராம்சத்தை தமிழ்ல கல்லூரி பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உற்சாகத்தோட மிகைப்படுத்தி சொல்ல எனக்கு முடியல. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி மட்டும்தான். கதையோட உணர்ச்சிகளையும் நடிகர்களோட உணர்வுகளையும் சரியா புரிஞ்சு பேசுறதுக்கு எனக்கு உணர்ச்சி புத்தி இல்ல. விக்கி வீடு. அடேங்கப்பா, எவ்வளவு இருட்டு, ஒரு வெளிச்சம் இல்ல. அந்த நேரம் விக்கி பூனை. ஒரு திடீர் குதிப்பு. கிளேர் பயந்து அலமாரியிலேயே மோதிட்டாங்க. திறந்த அலமாரியிலிருந்து விக்கி சடலம் கீழே விழுந்தது. கழுத்து. நோவா வெட்டியிருக்கான். கிளேர் கத்திக்கிட்டே ஓடினாங்க. போலீஸுக்கு போன் பண்ண பார்த்தாங்க. ஆனா இயக்குனருக்கு வேற வேலை. அடேங்கப்பா, நோவா வந்து காரிலிருந்து இழுத்து இறக்கினான். அவன் அப்பா அம்மாவை கொலை பண்ணினது அவன்தான்னு கிளேர் கூறினாங்க. நோவா சொல்றான், அம்மாவை ரொம்ப காதலிச்சேன்னு. அப்பா வேற பொண்ணுக்காக விட்டுட்டதால அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. அதனால அப்பாவையும் அந்த பொண்ணையும் காரோட்ட போகும்போது பிரேக் கேட்க வைத்து கொலை பண்ணினேன்னு சொன்னான். பிறகு கிளேரை ஒரு கிடங்குக்கு கூட்டிட்டு போனான். கெவின் காரட் கட்டி வைக்கப்பட்டிருந்தாங்க. கிளேர் அவனோட சேர சம்மதிக்கலைன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டினான். கிளேர் சொன்னா, நான் உன் கையை பிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஸ்பானரால நோவாவை அடிச்சா. கெவினை விடுவிக்க முயற்சி பண்ணா. நோவா எழுந்து கிளேரை இழுத்து போட்டான். கெவின் காரட் மேல கெரோசின் ஊத்தி தீ வைச்சான். அந்த கிடங்கு நொடியில நெருப்பில் சுட்டெரிஞ்சிடுச்சு. காரட் தப்பிச்சு நோவா கழுத்தை நெரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா நோவா கழுத்து ரொம்ப திடமா இருக்கு. அப்ப நோவா காரட்ட மார்ல சுட்டு போடுறாரு. கிளேர் கெவின் மருந்து ஊசி எடுத்து நோவா கண்ணுல குத்த முயற்சி பண்றா. கெவினை விடுவிக்க முயற்சி பண்றா. ஆனா நோவா தடுத்து நிறுத்திடுறாரு. அப்புறம் கிளேர் அவன் கண்ண உள்ள அழுத்தி விடுறா. கெவின் தப்பிச்சு ஒரு மரக்கட்டையை எடுத்து நோவா மேல அடிக்கிறாரு. நோவா தள்ளிவிட்டு துப்பாக்கிய நோக்கி சில நேரம் ஹீரோக்களுக்கு கஷ்டமான சொல்றாங்க. கிளேர் நீ ஹீரோ இல்லன்னு கத்திட்டு ஒரு சுவிட்ச அழுத்தி ஒரு என்ஜின் நோவா மேல விழ வச்சு கொன்னுபுடுறா. கிளேர் கெவின் காரட்ட உதவி பண்ணிட்டு எரியுற கட்டிடத்துல இருந்து வெளியே வராங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. காரட்ட ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க. கிளேர் கெவின் அவங்க பக்கத்துல இருக்காங்க. கிளேர் காரட்டச்ச அண்டாயி அப்படுத்தி எல்லாம் சரியாயிடும், வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றா. கதைக்கு சாராம்சம் என்னன்னா, 0.60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 20 வயசு பொண்ணுக்கு கூட படுக்காதீங்க. எப்படி இருந்தது? கொஞ்சம் காமெடி தானே? ஜெனிஃபர் லோபஸ் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கு. ஜெனிஃபர் லோபஸ் ரீடெம்ஷன் ஆர்க். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.